இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயின்னுக்கிறோம்னாக்கா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போயின்னுக்கிறோம். நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே இடத்தெல்லாம் நம்ம எதுக்காக லாங்லேருந்து வீடியோஸ் எடுத்துன்னு வரலான்னாக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேட்ரி தான். அந்த பேட்டரியை வச்சு மேனேஜ் பண்ணோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேட்ரி இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு கிட்ட வந்துட்ட பிறகு தான் நம்ம கோப்ரோவே ஆன் பண்ண முடியும். என்னன்னாக்கா நம்ம வில்லேஜ் சைடு வந்தாலே ஒரு செம்ம மஜா, என்டர்டெயின்மெண்ட்டு தான். வில்லேஜை பார்க்க பார்க்க அப்படியே ரசிக்க தோணுது. அந்த அவங்க பண்ணிக்கிற விவசாயம், அங்கே அவங்க மாடு கட்டிக்கிறது, அவங்க நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது எல்லாம் வந்துட்டு பார்க்க பார்க்க அப்படியே ரசிக்கணும் போல இருக்கும். யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பாருங்க, மாங்காய் செடி. இந்த சைடு விவசாயம் பண்ணுகிறாங்கோ, அந்த வக்கீல். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பார்த்தா ஒரு ஹாப்பினஸ். பசங்க கிரிக்கெட் நினைக்கிறாங்க. திராட்சை தோட்டம் காஞ்சிட்டு இருக்குதுங்க, என்னன்னு தெரியல. இது வந்துட்டு ஸ்மால் ரைடு, ரொம்ப பெரிய ரைடு இல்லை. நம்ம கூடிய சீக்கிரம் பெரிய ரைடு போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருடேஸ்வரா, கர்நாடகா சைடு. முருடேஸ்வரா பெரிய ரைடுக்கு வெயிட்டிங். முருடேஸ்வரா, கோவா, கோகர்ணா, அது எல்லாமே எல்லா பிளேஸ்க்கும். எப்படி இருக்கு பாருங்களேன், க்ரீனரி செம்ம பில்லு. பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே விட்டாங்கன்னாங்க ஒரு ரவுண்டு நம்ம வண்டியை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் கீட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். பட் விட மாட்டாங்களே, வந்துட்டு விற்கிறதுக்காக பண்ணுறாங்க. இது இந்த தோட்டங்க. இது என்ன வரவே மாட்டேன்து, முச்சக்காவா என்னதோ சரியா தெரில, கேட்டு சொல்கிறேன். செம்ம இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஃபோனு எங்கேயோ வளைஞ்சி எங்கேயோ போகுது. நம்ம ஃபோனை ஆன் பண்ணி வச்சுப்போம். ஆக்சுவலி ரொம்ப ஆடுது மொபைலு, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மேட் பண்ணுறது. மேட் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. மேட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. வில்லேஜ் ரோடு தான். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்துட்டு சிட்டியில் எவ்வளோவே சம்பாதிச்சாலும் நம்ம வந்துட்டு சம்பாதனை வந்துட்டு இப்படியே இடத்துக்குள்ளே போயிடுது. சம்பளம் இன்னைக்கு வாங்கின மாதிரி இருக்கு, வித்தின் 15 to 20 minutes காலி ஆகிடுது. பட் வில்லேஜில் ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக மாடு பார்த்துக்கின்னு நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். அதுக்காக நான் சிட்டி லைஃப்பையும் குறை சொல்லலை. பட் வில்லேஜ் லைஃபு அதை விட கொஞ்சம் ஜாலியான லைஃப்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் நினைக்கிறேன் நம்ம ஃபோட்டோ ஷூட் இடம் வந்து வச்சு நம்ம அப்படியே
ஃபோட்டோஸுங்களை எடுத்து நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். மீண்டும் உங்களுடன் விடைபெறுவது சவுல் அட்வென்ச்சர். ಅಲ್ಲ ಇರೋ ಆಫ್ ಮಾಡಿ ಬರ್ತೀನಿ. வியூ ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா, நான் இது வரைக்கும் போன ட்ரிப்ஸ் எல்லாமே வந்துட்டு மலைப்பகுதி போன ட்ரிப்ஸ் எல்லாமே. இந்த வாட்டி வந்துக்கிறது கூட அதே தான். மக்களே, மறக்காமல் சிட்டி லைஃப் யாருக்கு பிடிக்கும், வில்லேஜ் லைஃப் யாருக்கு பிடிக்கும், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஃபோன் வேறு எங்கே வானத்தை நோக்கி பறகுது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு வியூ. யாருக்கெல்லாம் இந்த லொக்கேஷன் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி பின் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை பின் பண்ணுறேன். நீங்களும் வந்து விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். அவ்வளோ செம்மையாக இருக்குது வியூ. பாருங்க எப்படி இருக்கு. இந்த நேச்சரை வந்துட்டு அழகாக அப்படியே ரசிக்கலாம். அவ்வளோ செம்மையாக இருக்குது. பாம்பு கேம்பு எதுனா போயிட்டு போகுது நடு ரோட்ல. இவ்வளோ காடாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு மலைப்பகுதி. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடை யானைங்க வளர்த்தோன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. நடுவில் கிடவில் யானைக்கு நான் வராது இருந்தா பரவாயில்ல. இது பார்த்தா இப்படி இருக்கு பாருங்க. சுற்றி மலை தான், எங்கே என்ன இருக்குன்னு கூட தெரில. இடம் அவ்வளோ இதாக இருக்கு. யாரோ அங்கே உக்காந்துக்கிறாங்களே, யாருன்னு தெரியலையே. ஓ, ஏங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அடே கைஸ், நம்ம அப்படியே ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் எங்கேயோ காட்டுள்ள போயின்னுக்குறோம் அப்படின்ட்டு. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ காட்டுள்ள போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யாருக்கும் தெரியாத இடங்க நிறைய இருக்கும். பட் அந்த அட்வென்ச்சர்ஸை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இடங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரசிக்க கற்றுக்கணும். ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டு எப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு தெரிஞ்ச இடம் ஒண்டி தான் நம்ம வந்துட்டு போகிறோம். நிறைய ஃபேமஸான இடங்கோ. பட் நம்மளும் ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನಂದರೆ ಮೇಯ್ನು, ನಾವು ಎಲ್ಲ ಫೇಮಸ್ ಆಗಿರೋ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಈ ಥರ ಒಂದು ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೋ ಒಂದು ರಿವರು ಇಲ್ಲ ಫಾಲ್ಸು ಇಲ್ಲ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆರೆ, ಅದು ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ಲ, ಅಂಥದ್ದು ಮಜಾ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಹೊಸ ಬ್ಲಾಗರ್ ಕಮನ್. என்ன ரோடு மேலே போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். வர்றே இந்த சைடு வழி இல்லைன்னு நினைக்கிறேங்க. மேலே ஒரு இடம். ஓ ஓ இருக்கு வழி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் நினைக்கிறேன் நம்ம ஃபோட்டோ ஷூட் இடம் வந்து வச்சு நம்ம அப்படியே ஃபோட்டோஸுங்களை எடுத்து நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்டு நம்ம வந்துட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. இதுதான் டெஸ்டினேஷன். இது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவாம். இதுக்கு மேலே வந்துட்டு போகக்கூடாதுன்ட்டாங்கோ. அதனால் வந்துட்டு நம்ம இந்த சைடு போகிறதில்ல. நம்ம ஒன்லி
இந்த சைடு மாத்திரம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியது தான். ஓகேவா?